கடந்த 2-3 நாட்களாக சமூக வலைதளங்களில் அது முஸ்லீம் குரூப்பாக இருக்கட்டும், இந்துக்கள் குரூப்பாக இருக்கட்டும், காஃபிர்கள் குரூப்பாக இருக்கட்டும், ஆர்எஸ்எஸ்காரன் குரூப்பாக இருக்கட்டும், எல்லா குரூப்புகளிலும் பரப்பப்படக்கூடிய செய்தி யார்? இந்த அப்துல் பாசித் புகாரி என்ற ஒரு நபரை பற்றி. இவர் ஒரு இஸ்லாமிய மார்க் அறிஞர். அவருடைய நன்மை என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் நல்ல நாவன்மையை கொடுத்துருக்கான். அந்த நாவன்மையை வச்சு அவர் பேசுகிறாரு. அந்த பேச்சை வச்சு எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவரை வச்சு பயனடைச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஹிதாயத்து கிடச்சிருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அவரால் தான் தொழுவ ஆரம்பித்தேன், அவரால் தான் நான் வந்து பாவத்தை விட்டேன், அவரால் தான் சிகரெட் குடியதை விட்டுட்டேன், அவர் பயானை கேட்டு தான் தண்ணி அடிக்கிறத விட்டுட்டேன், அவர் பயானை கேட்டு தான் போதை பழத்தின் வழியாயிட்டேன் என்று எத்தனையோ இளைஞர்கள் என் காது போல பேசியிருக்கிறாங்க. இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் வாங்குற வேலை. இது அல்லாஹ்வுடைய கபூலியத். இது எப்படி தப்லீக் ஜமாத்தை வச்சு லட்சக்கணக்கான மக்கள் நேர்வழி பெறுறாங்களோ, அதே மாதிரி எத்தனையோ உலமாக்கள், எத்தனையோ அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்த உலமாக்கள் எவ்வளோ அழகாக பயன் பண்ணுறாங்க. அவங்கள வச்சு ஆயிரக்கணக்கான மக்கள் பயனடைகிறாங்க. அப்படி பேசக்கூடிய தாயிகள், பேசக்கூடிய பையன்கள், பேசக்கூடிய வாயுதுகள், பயான் பண்ணக்கூடிய மக்களுக்கு பயான் பண்ணக்கூடிய அறிஞர்கள், உலமாக்கள், இவங்க எல்லாரும் 100% 100% அவுலியா வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரங்களுக்கு எதிர்பார்க்க முடியாது. யாரும் மலக்குகள் கிடையாது, வானத்திலிருந்து இறங்கினவங்க கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஏதாவது தவறு இருக்கும், ஏதாவது பாவம் இருக்கும். அதனால்தான் நான் பொதுமக்களுக்கு சொல்வது என்னவென்றால், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆலிமுடைய பயானை கேட்டாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய அவுலியாவுடைய பயானை கேட்டாலும் சரி, அத்தனை பேரையுமே மனிதர்களாக பாருங்கள், மனித புனிதர்களாக பார்க்காதீர்கள். மனிதர்களாக பாருங்கள், அவர்களை புனிதர்களாக பார்க்காதீங்க. அவங்கள மனிதர்களாக பாருங்க. அவங்களுடைய மனித பிழைகள் உங்களுக்கு தெரிய வரும் பொழுது அந்த பிழைகளை திருத்துவீங்க. நீங்கள் புனிதர்களாக பார்க்கறதுனால தான் அவருடைய இயல்பான ஒரு சில மனித பிழைகள் வெளியே வரும் பொழுது அதை பார்த்து பெரிய விரக்தியாகி இவரை எக்ஸ்போஸ் பண்ணணும், இவரை அசிங்கப்படுத்தணும், இவர் இனிமேல் தலை தூக்கக்கூடாது அப்படின்னு செய்கிறீங்களே. ஒருத்தரை தலை தூக்க வைக்கிறதும் தலையை அடக்கிறதும் யாருடைய வேலை? உங்கள் வேலையா? அது அல்லாஹ்வுடைய வேலை இல்லையா? துஐஸு மன் தஷா துதில்லு மன் தஷா, இஸ்ஸத்தையும் தில்லத்தையும் கொடுப்பவன் அல்லாஹ் அல்லவா? கண்ணியத்தையும் இழிவையும் கொடுப்பவன் அல்லாஹ்வுடைய வேலை இல்லையா? அது நீங்கள் செஞ்சிட முடியுமா? அதனால் எவ்வளோ பெரிய ஆலிமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய தாயாக இருந்தாலும் சரி, அவர்களை மனிதர்களாக பாருங்கள். அவர்கள் மனித பிழைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. அப்படி பாருங்கள் அவங்கள. புனிதர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலும் சஹாபாக்கள் மட்டும்தான் புனிதவர்கள். புனிதர் உலகத்திலேயே மிகப்பெரிய மனித புனிதர் என்றால் அது கண்மணி நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். மனிதனாக பிறந்து புனிதனாக மாறியவர்கள் யார் என்றால் அது சஹாபாக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். வேறு எந்த மனிதனும் புனிதனாக முடியாது. அப்படிங்கும் பொழுது ஒரு மனிதன், ஒரு ஆலிம், அவர் மூலமாக எவ்வளோ நன்மை அடைஞ்சிருக்கிறாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, 1000 நன்மைகள் இருக்கும் அவர்கிட்ட, 1000 நல்ல காரியம் பண்ணியிருப்பாரு. ஆனால் ஏதோ பொருளாதாரத்தில் ஒரு குளறுபடி பண்ணிட்டாரு, பொருளாதாரத்தில் ஒரு தவறிட்டாரு. நான் என்ன கேட்குறேன், பொருளாதாரத்தை கொடுத்தாங்க, பணத்தை கொடுத்தாங்க மக்கள். இந்த அப்துல் பாசித் புகாரி கிட்ட எத்தனையோ கோடிக்கணக்கில் கொடுத்துருக்காங்களாம். அவர் லாபம் தரேன்னு சொன்னாராம், பணத்தை ஏமாற்றிட்டாராம். எங்கே ஏமாத்தினாரு? ஒரு ஷரியத் அடிப்படையில் நடக்கிற வியாபாரம் இது. அதை அவர் செய்திருந்தால் அதுவும் பிழைதான், பணத்தை கொடுத்தவருக்கு தான் பணமும் பிழைதான். ஒரு ஷரியத் அடிப்படையில் ஒருத்தர் வியாபாரத்துக்கு பணம் கொடுக்குறோன்னு சொன்னால், இதன் ஆரம்பத்தை சொன்னேன், யாரையுமே புனிதர்களாக பார்க்காதீர்கள், மனிதர்களாக பாருங்க. அவருக்கு ஒரு வியாபாரம் பண்ண ஆசை வந்திருக்கும். நம்ம ஒரு வியாபாரம் பண்ணலாம், ஒரு கூட்டு வியாபாரம் பண்ணலாம், ஒரு பார்ட்னர்ஷிப் வியாபாரம் பண்ணலாம், முதல் போட்டு பெரிய பிஸ்னஸ் செய்யலாம், அதில் ஹலாலான லாபம் வந்துச்சுன்னா அதில் பங்கு கொடுக்கலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை வந்திருக்கலாம். அந்த ஆசையின் பேரில் உங்கள்கிட்ட பணம் வாங்கிருக்கலாம். இது தப்பல்ல, இது தவறல்ல. நீங்கள் அந்த ஆசையை பணத்தை கொடுத்துருப்பீங்க. பணம் கொடுத்தா நமக்கு ஒரு பெரிய ஆலிமு, பெரிய உலக புகழ் பெற்றவர், பெரிய யூடியூபரு, இவருக்கு பின்னாடி பெரிய பெரிய மக்கள் இருக்கிறாங்க, இவர்கிட்ட பணம் கொடுத்தா நம்ம சம்பாதிச்சு தருவார் அப்படின்னு நினச்சி நீங்கள் பணத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் ஷரியத் அடிப்படையிலே அந்த அக்ரிமெண்ட் நடந்ததா என்பதுதான் கேள்வி. நான் சொல்லக்கூடிய இந்த ஷரியத் அடிப்படையிலே அந்த அக்ரிமெண்ட் நடக்கவில்லை என்றால் பணம் வாங்கி அவரும் குற்றவாளி, பணம் கொடுத்த இவர்களும் குற்றவாளி. அவரை மட்டும் எப்படி குற்றவாளியாக்க முடியும்? 2 பேரும் சமம். லாபம் வந்தால் மட்டும் உனக்கும் எனக்கும், நஷ்டம் வந்தால் மட்டும் உனக்கே அப்படின்னா இது வட்டி வியாபாரம் இல்லை, இது வட்டி தொழில் இல்லை. இது ஷரியத் அடிப்படையில்னா ஒருத்தர் பணம் கொடுக்குறாரு, முறையாக அக்ரிமெண்ட் போடணும். என்ன அக்ரிமெண்ட்? லாபம் நஷ்டத்தில் இத்தனை பங்கு உனக்கு, இத்தனை பங்கு எனக்கு. இதுதான் ஷரியத் சட்டம். நான் நல்லா அவர் சொல்லுவார், இல்லைங்க நான் ஒரு வியாபாரம் பண்ண போகிறேன், நான் பெரிய லட்சங்கள் லாபம் வரும், இத்தனை லட்சம் லாபம் வரும், இத்தனை லட்சம் லாபம் வரும், இப்படி கணக்கு போட்டால் இப்படி லாபம் வரும், இப்படி கணக்கு போட்டால் இப்படி லாபம் வரும், அந்த லாபத்தில் உனக்கு இப்படி கொடுத்தனா உனக்கு மாதம் இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு வாயப்பணத்தில் பேராசப்படி வாங்கினா அவர்கிட்ட கேட்டிங்களா? நஷ்டம் வந்தால் என்ன வழின்னு கேட்டிங்களா? இப்போ வந்துருச்சு நஷ்டம். நஷ்டம் வந்தால் என்ன வழின்னு கேட்டாங்களா பணம் கொடுத்தவங்க? இது எப்படி ஏமாற்று குற்றச்சாட்டாகும்? இது எப்படி ஏமாற்று பேர் வழியாகும்? இது எப்படி மோசடி ஆகும்? இது ஆரம்பத்திலே வியாபார அக்ரிமெண்ட்லேயே 2 பேரும் தப்புன்றீங்க. அவர் பண்ண பெரிய தப்பு. ஒரு ஆலிமா இருந்தவர் இதை சொல்லியிருக்கணும். அவர் சொன்னாரா இல்லையா அல்லா தெரியல, எனக்கு சொல்லியிருக்கணும். சொன்னாரா இல்லையா எனக்கு தெரியல, அல்லா அறிவான். அப்படி சொல்லி இருந்தோம், இதில் நஷ்டம் வரும் வாய்ப்பு இருக்குதுங்க, லாபம் வந்தாலும் இத்தனை பங்கு, நஷ்டம் வந்தாலும் இத்தனை பங்கு அப்படின்னு சொன்ன பிறகு இவர்கள் பணத்தை கொடுத்து அதற்கு பிறகு நஷ்டம் வந்தால் அவர் எப்படி மோசடிக்காரர் ஆவார்? அவர் எப்படி ஏமாற்று பேர் வழியாவார்? நீங்கள் ஒத்துரு தானே கொடுத்தீங்க, லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் அவனை பங்கு தானே ஒத்துரு தானே கொடுத்தீங்க.
அருமைக்குரியவர்களே, ஆனால் இன்னைக்கு என்ன பெரிய முசீபத்துன்னு சொன்னால் லாபம்னு ஹானு வாயை பொருந்து போய் உழ வேண்டியது. அப்போ நஷ்டமாயிட்டோன்னே என்னை ஏமாற்றிட்டான். இது எப்படி ஏமாற்றி பேர் வெளியாகும்? இதே பெரிய அவதூறு இல்லையா இது? என்ன நன்னோன்னு சொல்லி அப்துல் பாசித் புகாரிக்கு நாங்கள் வக்காலத்து வாங்கலை, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனால் முறைப்படி வியாபாரம் நடந்திருந்தால், முறைப்படி அக்ரிமெண்ட் என்றால் இப்படித்தான் போட்டிருக்க வேண்டும். லாப நஷ்டத்தில் பங்குன்னு போட்டிருக்கணும். அப்படி அக்ரிமெண்ட் போடலை, லட்சத்தை பற்றி சொல்லலை அப்படின்னா அது ஓன் தப்பு. பணத்தை கொடுத்து ஓன் தப்பு. நீ ஹவா நப்ஸில் வட்டி கொடுத்துருக்கிற, நீ வட்டி, இதுக்கு பேர் வியாபாரம் அல்ல, நீ வட்டி கொடுத்துருக்கிற நீ. அருமைக்குரியவர்களே, ஆகவே தயவு செய்து பொதுமக்களத்தில் சொல்வது என்னவென்றால், நீங்கள் எந்த ஒரு வியாபாரம், கூட்டு வியாபாரம் சொன்னாலும் ஷரியத் முறைப்படி இது கூடுமா கூடாதா நல்ல ஆலிம்கள்ட்ட கேளுங்க, மதரசாக்களில் ஃபத்வா கேளுங்க. இந்த மாதிரி ஒருத்தர் அக்ரிமெண்ட் கேட்குறாரு, கொடுக்கலாமா, மார்க்க சட்டப்படி கூடுமா கூடாதான்னு தெரிந்து கொடுத்திருந்தால் இந்த நிலைமைக்கு ஆளாக இருக்குமா? சரி, எங்கேயோ கொடுத்தாரு, அவர் ஏமாந்துட்டாரா இல்லை ஏமாத்திட்டாரா, அவரை யாரும் ஏமாந்துட்டாங்களா, அல்லாஹ் அறிவான். எதுவுமே தெரியாத நிலையில் மாலை சலக்கும் இல்ம், அதை பற்றி உங்களுக்கு அறிவே கிடையாது. எப்படி பரப்பலாம் இதை? அவர் எப்படி அசிங்கப்படுத்தலாம்? இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் காரன் டீல உட்காந்து பேசுறானா இல்லையா? ஆர்எஸ்எஸ் காரன் உட்காந்து அப்துல் பாசித் புகாரியை வந்து சவச்சு திங்கிறானா இல்லையா? யாருனால? ஷேர் பண்ணீங்களே முஸ்லீம்கள், உங்களால். எவனோ ஒரு அயோக்கிய தௌஹீத் ஜமாத்துக்காரன் வீடியோ எடுத்தான், தௌஹீத் ஜமாத்துக்காரன் கேவலப்படுத்தினான். அதே தௌஹீத் ஜமாத்துக்காரன் அந்த அப்துல் பாசித் புகாரியை வச்சு இத்தனால பயனடைஞ்சிருக்கான். அவர் கூட துபாய் கூட்டு போயிருக்கான், வெளிநாட்டு கூட்டு போயிருக்கான், அவர் பள்ளியாசல் கட்டியிருக்கான், அந்த பள்ளியாசலுக்கு பயனை கூப்பிட்டுருக்கான், பயனடைஞ்சிருக்கான். இன்னைக்கு அவர் மூலமாக பயன் இல்லை, இது வந்து அடிமாடாயிடுச்சு, இந்த மாட்டை வச்சு பயனடைய முடியாதுன்னொன்னே அவர் கேவலப்படுத்தி வீடியோ வெளியிடுறான் தௌஹீத் ஜமாத்துக்காரனுக்கு மார்க் அறிவு கிடையாது, மார்க் சிந்தனை கிடையாது, அல்லாஹ் ரசூல் கிடையாது, எதுவுமே கிடையாது அவனுக்கு. அப்படி இருக்கும் பொழுது பொதுமக்களே, நீங்கள் அல்லாஹ் இடத்துல குற்றவாளி ஆகலாமா? அந்த வீடியோ எடுத்தவனையோ வீடியோ போட்டவனையும் நான் குறை சொல்ல மாட்டேன், அவன் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லிட்டு போட்டோம். ஷேர் பண்ண அத்தனை பேர் அல்லாஹ்ட்ட குற்றவாளிகளா இல்லையா? அல்லாஹ்ட்ட என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க மறுமையில்? உங்களை நிற்க வச்சு அல்லாஹ் கேட்பானே, இந்த ஒரு மூமினை கேவலப்படுத்துக்கான்னு ஷேர் பண்ணியே, நீ என்ன அடிப்படையில் ஷேர் பண்ணுறா? அல்லாஹ்ட்ட என்ன பதில் சொல்ல போகிறோம்? ஆகிரத்திலே ஒன்று இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோமா? மறுமையினே ஒன்று இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோமா? அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், ஒலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம், உனக்கு எதை பற்றி ஞானம் இல்லையோ அதில் எந்த முடிவு எடுக்காத, அதை பின்னாடி போகாத. எனக்கு தெரியலையா, அல்லாஹ் ஆலம், எனக்கு தெரியாதுப்பா இதை அப்படின்னு ஒதுங்கி இருக்க வேண்டாமா? நீ பார்த்தியா அந்த வீடியோவை? பார்த்தோன்னு என்ன பண்ணிருக்கணும்? மற்றவங்க கூட உன் ஃபோன்லேருந்து பார்க்க முடியாத அளவுக்கு டெலீட் பண்ணிருக்கணும், அழிச்சிருக்கணும். அதை மற்றவங்க உன் ஃபோன்லேருந்து பார்த்துக்கூடாது. உடனே ஷேர் பண்ணு. முஸ்லீம் சமுதாயமே, இந்த நாசமாக போன கேடுகட்ட இந்த பாவத்தை என்னைக்கு விட்டு ஒழிக்க போறீங்க? எல்லாத்தையும் ஷேர் பண்ணு. என்னைக்கு விட்டு ஒழிக்க போறீங்க? நீ எல்லாம் பொய்யன் ஆயிட்டீங்களா அல்லாஹ் இடத்துல? இப்போ பொய்யன் யார் எல்லாம் புலப்பட்டு போயிட்டோமே. அல்லாஹ் முன்னாடி கேவலப்பட்டு நிற்கிறவங்க பொய்யர்களா மாதிரி. ரப்பல் ஆலமீன் சொல்ற வசனத்தை கவனிங்க, ஒலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம், எதை பற்றி உனக்கு உண்மையான ஞானம் இல்லையோ, எதை பற்றி உண்மையான அறிவு இல்லையோ அந்த விஷயத்தை பின்தொடராத. நீ அந்த விஷயத்தை கையில் எடுக்காத, அந்த விஷயத்தை பின்தொடராத. ஏன் தெரியுமா? இன்ன சமா, அடுத்த வார்த்தை கவனிங்க, அடுத்த வார்த்தை அல்லாஹ் சொல்ற வார்த்தை ஏன் தெரியுமா? எதை பற்றி உனக்கு முழுமையான ஞானம் இல்லையோ, எதை பற்றி முழுமையான அறிவு இல்லையோ அதுக்கு பின்னாடி போகாத. ஏன் தெரியுமா? இன்ன சமா, உன்னுடைய செவிப்புலன், ஒல் பசர, உன்னுடைய பார்வை, ஒல் ஃபுஆத, உன்னுடைய சிந்தனை, குல்லு உலாயிக்க கானானு மசூலா, இவை அனைத்தை பற்றியும் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவாய் மறுமையிலே. நீ எதையா கேட்ட, நான் ஒரு பொய்யை காது கொடுத்து கேட்டா அதுக்கு அல்லாஹ் விசாரிப்பான் உன்னை. இந்த பொய்யை காது கொடுத்து கேட்டேன், ஒரு பொய்யை கண்ணால பார்த்தண்டா அதுக்கு அல்லாஹ் விசாரிப்பான். உன் சிந்தனையில் சிந்திச்சா கூட, ஒருத்தர் பத்தி தப்பா சிந்திச்சா கூட, குல்லு உலாய்க்கு காணானு மசூலா, அவை அனைத்துமே அல்லாஹ் இடத்துல விசாரிக்கப்படுங்கிற அல்லாஹ். நாளைக்கு ஷேர் பண்ண சீதேவிகளே, நாளைக்கு அல்லாஹ் விசாரிப்பான, என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்படி எத்தனை ஆலிம்காடி பலிகடாவாக்க போறீங்க, நாசமாக்க போறீங்க சமுதாயத்தில். நான் அப்துல் பாசித் புகாரிக்கான வக்காலத்து வாங்கல. இந்த நிலைமை இன்னொரு ஆலிமுக்கு ஏற்படக்கூடாது. ஒரு தவறை பார்த்தால், இது எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, நான் இன்னொன்று கேள்விப்பட்டேன், இந்த அப்துல் பாசித் புகாரியோட பிரச்சனையை, இந்த ஃபித்னாவை முதல்ல வெளியே கொண்டு வந்தே அவருடைய முன்னாள் குருநாதர் ஒருத்தர். குரு சிஷனுக்கு ஏற்பட்ட பிரச்சனை, ஈகோ. ஏன்னா 6 மாதத்துக்கு முன்னாடி, நான் இதை கணிப்பால சொல்லலை, 6 மாதத்துக்கு முன்னாடி, 8 மாதத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை என்கிட்ட வந்துச்சு. 8 மாதத்துக்கு முன்னாடியே இந்த அப்துல் பாசித் புகாரி இன்னும் நிறைய குற்றச்சாட்டு சொல்லிட்டு வந்தாங்க. அவர் கூடவே இருக்கிறவங்க சில பேர் வந்தாங்க, இப்படிலாம் பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாரு, நாங்கள் அவர் மூலமாக அவர் 12 வருஷமாக அவர் கூடவே இருக்கிறோம், அவர் பயானம் கேட்குறோம், நாங்கள் தான் அவரை ப்ரொமோட் பண்ணுறோம், பெரிய பெரிய மண்டபங்கள் பிடிச்சி பயான் பண்ண வைக்கிறோம், அதை எடுத்து வீடியோ ஈஸ்ட் உள்ள போடுறோம், நாங்கள் தான் அவர் கூடவே இருக்கிறோம், ஆனால் இப்படிலாம் தப்பு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்தாங்க. நான் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. அப்போ சொன்னாங்க, அவரோட குருநாதர்கிட்ட போனோம். நான் சொல்ல அந்த குருநாதர்கிட்ட போனோம். அவர் சொன்னார், இவரெல்லாம் சும்மா விடாதீங்க, இது எக்ஸ்போஸ் பண்ணுங்க, முதல்ல வெளிப்படுத்துங்கன்னு சொன்னார். அதனால உங்கள்கிட்ட ஒரு மசூலா கேட்க வந்தோம் நாங்கள். நான் சொன்னேன், பெரும் பாவத்தை செஞ்சிருவீங்க, அப்படி மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா பெரும் பாவத்தை செஞ்சிருவீங்க. 12 வருஷமா அவர் கூட இருந்தீங்கல்ல,
அவர் மூலம் பயன் அடைஞ்சுக்கிறீங்களே, இப்போ நீங்கள் அவருக்கு பயனை கொடுங்க. என்ன பயன்? அவரை திருத்துற வழியை பாருங்க. அவர் என்ன தப்பு தவறெல்லாம் தப்பெல்லாம் திருத்த பார்க்குறங்க. அவர் ஃபோனை வச்சு ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறாரு, ஃபோனை அவர்கிட்ட பிடுங்குங்க. அவர் மனைவி பேச்சு கேட்கப்படாரு, மனைவி அவர் வீட்டில் போட்டு அடைங்க, அடைச்சி உங்கள் கண்ட்ரோலில் வைங்க. உங்களை மீறி எங்கேயும் அங்கங்கே போகணும்னு சொல்லுங்க. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் ரசூல் விஷயம் சொல்லி திருத்த பாருங்க அவரை. இந்த விஷயம்லாம் வெளியில் தெரிஞ்சால் ஆர்எஸ்காரன் எவ்வளோ காரி துப்போம், இதெல்லாம் சொல்லுங்க, சொல்லி அவருக்கு புரிய வைங்க, திருத்த பாருங்க. இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய காரியமே தவிர எக்காரது எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா அவர் செஞ்ச பாவத்தை விட பெரிய பாவத்தை செஞ்சால் நீங்கள் ஆகிடும்னு சொல்லி அனுப்பினா அவங்கள்ட்ட. அந்த பசங்க அதோட எக்ஸ்போஸ் பண்ணி நிறுத்திட்டாங்க. எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இப்படி ஒரு மூமினுடைய குறையை, மூமினுடைய பாவத்தை எத்தனை மூமிகளை பற்றி அவதூறு பேச போகிறோம். இந்த உம்மத்து இந்த மாதிரி பழக்கமுடைய உம்மத்தாக இருந்தால் யாரை பற்றி என்ன வேணாலும் அவதூறு சொல்லலாம், யாரை பற்றி என்ன வேணாலும் கமெண்ட்ஸ் அடிக்கலாம், யாரை பற்றி எந்த அசிங்கத்தெல்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த கேடுகெட்ட புத்திக்கு முஸ்லீம் சமுதாயம் ஆளாகிவிட்டால் பிறகு அல்லாஹ்வுடைய ரஹமத்தை எப்படி இந்த உம்மத்து பெற முடியும்? அல்லாஹ்க்கு முன்னாடி எல்லாம் பொய்யர்களாக நிற்கிறோம். ரசூலுடைய வார்த்தைப்படி ஒருவன் பொய்யன் என்பதற்கு இதுவே போதுமானதாங்களே, அப்படி பொய்யருடைய அடையாளத்தோடு அல்லாஹ்வோடு இருக்கிறோம். அல்லாஹ்க்கு முன்னால் புலப்பட்டு நிற்கிறோம் பொய்யர்களாக. நம்ம எப்படி உங்களுக்கு அல்லாஹ்வோட உதவி கிடைக்கும்? எனதருமை சமுதாயமே, முதல்ல இந்த முசீபத்தை குடிச்ச குணத்தை மாற்றுங்க. என் ஃபோனு என் விரல் யாருக்குமே ஷேர் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இந்த தரித்திரம் முடிச்ச ஷேர் பண்ணுற குணத்தை மாற்றுங்க. நல்ல விஷயங்களை பரப்புங்க. அந்த நல்ல விஷயங்களை பார்த்து உங்களுக்கு நன்மை கிடைக்கும். தீமைகளையும் அசிங்கங்களையும் பரப்பாதீங்க. அந்த பாவம் உங்களையும் சேர்ந்து பிடிக்கும். இப்போ தெரியாது, மறுமையில் அல்லாஹ் போய் நீங்கள் முன்னாடி நிற்கும் பொழுது குல்லு உலாய்க்கு காணு மசூலா, உங்களுடைய பார்வை, உங்களுடைய செவித்திறன், உங்களுடைய சிந்தனை எல்லாமே அல்லாட்ட விசாரணைக்குரியது. ஆகவே உனக்கு மார்க் முன்னாடி உனக்கு எதுவுமே தெளிவாக தெரியாத வரைக்கும் இதை பற்றி பேசாதன்னு அல்லாஹ் சொல்கிறானே. இந்த ஆயத்துக்கு நம்ம என்ன பதில் சொல்லிருக்கோம்? அல்லாட்ட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளங்கக்கூடிய பாக்கிய தருவானாக, இந்த உம்மத்தை பாதுகாப்பானாக. இந்த சகோதரர் அப்துல் பாசித் புகாரி அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனைகள் அவர் என்னென்ன தப்பு பண்ணார் அல்லாஹ் அறிவான். அவர் வியாபாரத்தில் மிஸ்பிஹேவ் பண்ணாரா, மேனேஜ்மெண்ட் பண்ணாரா, இல்லை வேணும்னா அதாவது நம்ப வச்சு கழுத்தறுத்தாரா, இல்லைனா திட்டமிட்டு செஞ்சாரா, இல்லை இவர் யார்கிட்ட ஏமாந்துட்டாரா, எதுவுமே அல்லாஹ் அறிவான். எதுவுமே அது தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வே மிக்க நன்கறிந்தவன். எந்த ஒரு மூமினுடைய குறையும் பறைசாற்றுவதற்கோ பகிரங்கப்படுத்துவதற்கோ எனக்கு உரிமை இல்லை. அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் நீங்கள் உண்மையிலேயே முறையாக அக்ரிமெண்ட் போட்டு, முறையாக ஷரியத் முறையில் அக்ரிமெண்ட் போட்டு, ஷரியத் முறையில் கையெழுத்து போட்டு நஷ்டம் போக மிச்சத்தை எனக்கு தாப்பா அப்படின்னு கேட்கலாமா? தாராளமாக கேளுங்க. காவல்துறையில் ஒப்படைங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அல்ல முஸ்லீம் ஜமாத்துகளை உட்காந்து பேசுங்க, சமாதானமாக பேசுங்க. அவர்கிட்ட எவ்வளோ பணத்தை ரிகவர் பண்ண முடியுமோ ரிகவர் பண்ணுங்க. அது உங்களுக்கு முழு உரிமை உண்டு. வல்ல ரப்பல் ஆலமீன் இது போன்ற ஃபித்னாக்களை விட்டு குழப்பங்களை விட்டு எல்லா மக்களையும் பாதுகாப்பானாக. ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளோட தீங்கிலிருந்து உம்மத்தை பாதுகாப்பானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.